நாங்கள் வந்து அவங்க நெக்ஸ்ட்டு மந்த்து தரேன்னு சொன்ன காரை வந்து புரட்டாசி 2வது சனிக்கிழமைங்க இதில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்ப ஆரம்பிச்சேன். ஆசை இந்த கார் வாங்கணும்னு அப்படின்லாம் நான் போய் சொல்லவே மாட்டேங்க. கிளம்புறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கார் எடுத்துகிட்டு கேப் போட்டு கிஃப்ட்டை ஒரு நியூ கம்மர் தான் நான் சொல்லுவேன். இதை ஷேர் பண்ணிக்கும் போது வரைக்கும் என் மனசில் இருக்குது போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா புஸ்தக் பெருமாள் பார்த்தாச்சாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டுமே அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் தம்ப்நெயில்லாம் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லாக என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நியூ கம்மர் வர போகிறாங்கங்க நம்ம ஃபேமிலிக்குள்ளே. அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக தான் நாம் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வந்து ரொம்ப நாள் ஆசை இந்த கார் வாங்கணும்னு அப்படின்லாம் நான் போய் சொல்லவே மாட்டேங்க. கிளம்புங்க. வெள்ளிக்கிழமை காலையில் அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 o'clock நான் முழிச்சிட்டு அப்புறமா குளித்து கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூலு, ஹஸ்பண்ட்க்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்க பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் தான் நாங்கள் இன்றைக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். பசங்களுக்கு வந்து பஸ் வந்து அரௌண்டு 8:30க்கு வந்துடும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. அதனால் பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்ப ஆரம்பித்தேன். லாஸ்ட் ஒரு 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இல்லை இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட மஹி ஜர்னியில் அந்த லாஸ்ட் 2 வீடியோவோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அந்த வீடியோ அமெரிக்காவில் புதுசாக கார் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி தான் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப் ஜர்னியில் நான் எப்படி காரை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பேசிக் வீடியோ தாங்க அது நிறைய பேருக்கு உமன்ஸ்க்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு. நான் அப்படிதாங்க. காரை பற்றின நாலேஜ் சுத்தமாக எனக்கு கிடையாது. 0லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இப்போ வந்து எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அதுவே ஒரு ஹாப்பினஸ்ஸாக தான் ஃபுல்ஃபில் ஆகுது. எங்களுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள பஸ்ஸில் ஏற்றி விட்டதுக்கப்புறமா நானும் ஹஸ்பண்டும் அரௌண்ட் ஒரு 10 o'clock கிளம்புனோங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து ஒரு சரியான ஒரு ப்ரைஸ்க்கு வந்திருந்தது. அதாவது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸ்க்கு வந்திருந்தது. எங்களுக்குமே கார் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்னை வந்து நான் கொஞ்ச நாளாக கேபில் தான் ஸ்கூலுக்கு ஒர்க் பண்ண போயிட்டு இருந்தேங்க. ஸோ கேப் போட்டு போகும்போது அதோட ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆச்சு. எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போ நாங்கள் எடுக்கிற காரை அந்த ப்ரைஸ்க்கே வர ஒரு சொல்யூஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிதுங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக எங்களுக்கு ஒரு கிடச்ச ஒரு கிஃப்ட்டு, ஒரு நியூ கம்மர் தான் நான் சொல்லுவேன். அமெரிக்கா வந்த புதுசுலலாம் நாங்கள் ரொம்ப நாள் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு நடந்தேலாம் போயிருக்காங்க. அமெரிக்காவில் முதல் முறையாக என்னோடய ஹஸ்பண்ட் கார் வாங்கும்போது நான்லாம் காரில் போனதே கிடையாதுங்க. என்னோடய கார் அப்படின்னு சொல்லி உட்காந்து போகும்போது எனக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு இன்ன வரைக்கும் அதை இப்போ நான் பேசும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும்போது சம்திங் இஸ் லைக் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லுவோம்லங்க. அந்த ஒரு ஃபீல் தான் இன்ன வரைக்கும் என் மனசில் இருக்குது. இந்த காரை முதல் முறையாக நாங்கள் கார் வாங்க போகும்போது நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் போய் நாங்கள் ஹோண்டா கார் ஹஸ்பண்ட்காக எடுத்தோம். அது வந்து நாங்கள் சிக்காகோவில் எடுத்தோங்க. இப்போ எனக்கு கார் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருந்தது. அந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து டாக்குமெண்ட்லாம் சைன் அப் பண்ணிவிட்டு அரௌண்ட் ஒரு 10 o'clock நாங்கள் வந்தோங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 hours ஆயிடுச்சு. ஸோ அங்கேவே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் அப் பண்ணிவிட்டு அவங்களும் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ காரை புதுசாக ஹேண்டில் பண்ணுறீங்க, என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே எங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்தாங்க. இந்த டெசிஷன் எடுக்கும் போதுமே அந்த ஒரு பயம் கலந்து நம்மளை பின்னாடி யாராவது ஒருத்தங்க தட்டி கொடுக்க நிற்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எந்திரிச்சு ஓடணும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்லங்க. அதை வந்து இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பயப்படுவேன் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறதுக்கு. பட் அவங்க வந்து எனக்கு பின்னாடி இருந்து எப்போயுமே தட்டி கொடுப்பாங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு, ஸோ இது பண்ணாத அது பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பராக நீ ஒன்று பண்ணுற, உனக்கு பிடிச்சிருக்கு, அது நல்லதாக இருக்குது அப்படின்னா
யூ கேன் டூ இட். அதுக்கு மேலே அவங்க ரொம்பலாம் பேச மாட்டாங்கங்க. கொஞ்ச நாள் வந்து எனக்கு கேப் போட்டு போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆனனால நான் ஹஸ்பண்டோட கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தேன். ஹஸ்பண்ட் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டு அவங்க கூட போயிட்டு இருந்தாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அது வந்து டில் கண்டினியூ ஆனது எங்களுக்குமே ஒரு சரியாக படல. சரி ஓகே, நாங்கள் வந்து அவங்க நெக்ஸ்ட்டு மந்த்து தர்றேன்னு சொன்ன காரை வந்து எங்களுக்கு கொஞ்சம் ரஷ்அப் பண்ணி நாங்கள் கேட்டோம். எங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக கார் டெலிவர் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னனால இவங்கள வந்துட்டு எங்களுக்கு டீல் பேசி முடிச்சு கொடுத்த இந்த மேனேஜரை வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணணுங்க. எங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே நாங்கள் கேட்ட ப்ரைஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் இயர்லியராகவே ஹரியப் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு ஸ்பேருக்கு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பேங்க. இன்னைக்கு நான் எதனால வந்து சாரி கட்டி வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு புது கார் வாங்க போகிறோம், முதல் காரு. ஸோ அதனால ட்ரெடிஷ்னலாக நம்மளோட இந்தியன் வியர் பண்ணிட்டு தான், ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு கார் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு மைண்டில் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். எனக்கு அதுக்கு மேலே ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. ஏன்னா அந்த கார் ஷோரூமில் ஃபுல்லாக அமெரிக்கன்ஸ் தாங்க. ஸோ வாங்க வர்றவங்க அப்புறமா அங்கே இருக்கிற எல்லாருமே அமெரிக்கன் தான். அதுக்கு நடுவில் நான் மட்டும் சாரி கட்டி போகும்போது ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. ஹஸ்பண்ட் கிட்ட காலையில் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, உனக்கு பிடிச்சிருந்தா நீ பண்ணு, அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ இந்த மாதிரி நீ யோசிச்சுட்டே இருந்தனா உனக்கு பிடிச்சதை நீ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு பிடிச்சதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கட்டிட்டு தாங்க அன்றைக்கி வந்திருந்தேன். சாருக்கு எப்போயுமே ஒரு சில கொஞ்சம் புது ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருப்பேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் நம்ம அன்றைக்கி வியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு புது சாரி தான் நான் எடுத்து கட்டிட்டு வந்திருந்தேங்க. கார் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு 1 hour போல் டீச் பண்ணாங்கங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டேரெக்டாக கோவிலுக்கு போனோங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் காரை நிப்பாட்டிட்டு சாமி முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் பேக் வீட்டுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்ட்க்கு மதியம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் இருந்தனால அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. எவ்ரி ஃப்ரைடே எனக்கு வீடியோ எடிட் பண்ணுற ஒர்க் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நானும் பேக் அகெயின் ஒர்க்குக்கு போயிட்டோம். ஸோ காருக்கு பூஜை பண்ணுறது பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வீக்லேயே பண்ணியிருந்தோங்க. அன்னைக்கு எங்களால் பண்ண முடியல. நாங்கள் டேரெக்டாக கோவிலுக்கு மட்டும் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ அந்த வீக்கில் வந்து சண்டே வந்து கோவிலுக்கு போயிருந்தோங்க. கோவிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்ட முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கினோம். அதாவது பூஜா பண்ணுறவங்க கிட்ட கார் பூஜா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தனால அவங்க எங்களுக்கு சண்டே வர சொல்லியிருந்தாங்க. ஸோ பூஜா ஐட்டம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பழம் அப்புறம் அதுக்கு தேவையான என்னென்னங்கிறத எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். நிறைய தடவை நான் பயந்து பயந்து கேப்லலாம் வந்திருக்கேங்க. பயம் அப்படின்னா சுற்றி இருக்க பீப்புள் கிடையாது, இங்கே கொஞ்சம் சேஃபாக தான் இருக்குங்க. பட் எந்த இடத்துல இறக்கி விடுவாங்களோ, நான் நிறையா ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கேப் போட்டு போயிட்டே இருக்கும்போது ஸ்கூலுக்கு ஒரு லொக்கேஷனில் இறக்கி விட்டுட்டாங்க. அதாவது ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு 2-3 ஸ்டாப்புக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டாங்க. அந்த கேட்கும்போது அவங்க எங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு, ஸோ இதுதான் ஃபைனல் இறங்க வேண்டிய லொக்கேஷன். ஸோ இங்கே இறங்கிக்கோங்க, இதுக்கு மேலே கேப் வந்து போகாது, ஸ்கூலுக்குள்ளே போகாதுங்கிற மாதிரி ஒரு 2-3 ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுட்டாங்கங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா வின்டர் டைம். ஸோ அங்கேருந்து நான் நடந்து பேக் ஸ்கூலுக்கு வந்து போகிறதுக்கே ஒரு 10 minutes ஆகும். அந்த 10 minutesலாம் வின்டரில் நடக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து 1 yearல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி அந்த ஒரு ஓகே வீட்டை விட்டு வெளியே போனோன்னா கார் தெரிஞ்சால் தான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் காரே கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த கார் கொடுத்த காடுக்கு தான் நான் நிறையாவே தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சில நேரம் சொல்லுவோம்லங்க, நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி தான் ஒரு 0.5 நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த காரை நான் பார்க்குறேன். வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் டெம்பிளில் தாங்க நாங்கள் காருக்கு பூஜாவே போட்டோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய பையன் ரணதீரன்
ப்ரெக்னெண்ட்டா இருக்கும்போது கரெக்ட்டா 5வது மாதம் வந்து நாங்கள் அம்மன் கோவிலில் தான் வளைகாப்பு போட்டோங்க. இப்போ கார் பூஜா போட்டாங்கல்லங்க, அந்த சாமி தான் எங்கள் ரணதீரன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த 5th மந்த்துக்கு வந்து பேங்கிள் செரிமனிக்கு வந்து கோவிலில் வச்சே பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால அவங்களே பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலில் அவங்கக்கிட்டவே பண்ணோங்க நாங்கள். அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேங்க. அமெரிக்கா ப்ரெக்னன்சி அண்ட் டெலிவரி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசலாம். புரட்டாசி 2வது சனிக்கிழமைங்க பிட்ஸ்பர்க் போயிருந்தோம் பெருமாள் டெம்பிளுக்கு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிட்ஸ்பர்க் பெருமாள் டெம்பிளுக்கு நாங்கள் வந்திருந்தப்ப பெருமாளவே காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. யூடியூப்பில். ஸோ பெருமாளை காமிச்சிட்டேங்க. அமெரிக்கா பிட்ஸ்பர்க் பெருமாள் பார்த்தாச்சாங்க. எனக்கே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தது. 2வது சனிக்கிழமை பிட்ஸ்பர்க் நாங்கள் கிளம்பியிருந்தோங்க. எங்கள் வீட்டிலேருந்து பிட்ஸ்பர்க் போகணும் அப்படின்னா நியர்லி ஒரு 5.5 ஹவர்ஸ் ஆகும். இதனால நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே கிளம்பிட்டோங்க. எல்லாருமே அன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவு தான் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை மார்னிங் அரௌண்ட் ஒரு 11 வீட்டிலேருந்து கிளம்புனோங்க. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப்ஸில் வந்து நின்று, அதாவது ஒரு 2 இடத்துல வந்து நின்று காருக்கு சார்ஜ் போடணும். அதை நான் வீடியோவோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். காருக்கு எப்படி சார்ஜ் போடுறோம் எலக்ட்ரிக் காருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கார் எலக்ட்ரிக் காருன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. ஸோ அதனால் அதில் ட்ராவல் பண்ணி தான் நாங்கள் வந்தோம் பெருமாள் டெம்பிளுக்கு. இதுதான் நாங்கள் முதல் தடவையாக கோவிலுக்கு முன்னாடி சாமி சப்பரம் வச்சு சுற்றி வந்து சாமியை உள்ளே கொண்டு போனாங்க. இதான் முதல் தடவை நாங்கள் பார்க்குறது. ஸோ அதை அவங்க கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் இயர் கேட்டிருந்தீங்க பெருமாளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க லாஸ்ட் இயர் பிட்ஸ்பர்க் பெருமாள் டெம்பிள் விலாக. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பெருமாள் தரிசனம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வயிறு நிறையா சாப்பாடு போட்டாங்கங்க. கோவிலில் அப்படியே லைன் கட்டி ஒரு பெரிய லைன் நின்றுச்சு. அந்த லைனில் போய் ஜாயின் ஆகிக்கிட்டோம். கோவிலில் கொடுக்குற சாப்பாடுனா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மணக்க மணக்க இருந்ததுங்க. பொங்கல் நல்லா நெய் விட்டு நிறையா கேஷ்யூ நட் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு சொல்லும் போதே அந்த ஒரு கிராவிங் இருக்குங்கிற மாதிரி. அப்புறம் பொங்கலும் சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ கோவில்லவே வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு அகெயின் பேக் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்படி போடணும் சொல்கிறீங்களா? வெயிட் பண்ண, அப்பா போடுறாங்க, நீ வெயிட் பண்ணு தங்கம். இதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்னப்பா? தம்பி தூங்குறான். சரி சரி எழுப்பாத எழுப்பாத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீக்லி போடுற அந்த ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுங்க. எங்கள் காரை வாங்கிட்டு நீங்கள் ஓட்டாமல் ஹஸ்பண்டே ஓட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக இந்நேரம் தோணியிருக்கோம் உங்களுக்கு. ஆக்சுவலி புது கார் அப்படிங்கிறனால நீங்களே கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஹேண்டில் பண்ணி ட்ரைவ் பண்ணி அப்புறம் எக்ஸாம் எல்லாம் பண்ணது வந்து ஹஸ்பண்டோட காரில் தான். அதனால ஒரு 1 மந்த்துக்குள்ளே நான் உங்ககிட்ட கற்றுக்கிறேன். ஹவ் டு ட்ரைவ், ஹவ் டு ஹேண்டில் த கார் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் ஹஸ்பண்ட் கிட்ட. அவங்களும் சரின்னாங்க. அதனால தாங்க நெக்ஸ்ட் வீக் போடுற இன்னொரு விலாகில் மீட் பண்ணாங்க. ரொம்ப நன்றிங்க.